ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதற்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்போதுமே பாருங்க நல்ல ஒரு இளமையான குணம் கன்னிராசியில நிறைய இருக்கும். எப்படி இதுலயுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா புத்திசாலியான ஒரு குணம் இருக்குங்க கன்னியை பொறுத்தவரை. பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க. எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னியை பொறுத்தவரை. ஒருத்தரை கவர்ந்துருவாங்க பார்த்த உடனே. இது கன்னியோட இயல்பான குணம். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு உள்ளவாங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். உயிருங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான். சில பேர் கேட்குறீங்க, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன், உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்துருக்கேன், எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காண்டி சொல்றேன். உங்க ஜாதகம் நீ என்ன கர்மால பிறந்தீங்க, எல்லாருமே சரி இந்த கலிகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கும். அந்த கர்மாவை எதிர்கொண்டு எப்படி நம்ம ஜெயிக்கணும், இதை மட்டும் நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க வெற்றி நிச்சயமா வரும். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதுல குறைக்க பரியாத முடியும். ஆனா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் ஜூன் மாசம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாமே சூப்பரா கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து எத்தனை வருது, 5ஆம் பாவத்துல பாருங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல யாரு, சனி பகவான், கண்டக சனி சொல்லுவாங்க. அடுத்து 8ல செவ்வாய், 9ஆம் இடத்துல யாரு, சூரிய பகவான், 10ஆம் இடத்துல யாரு, புதன், 11ஆம் இடத்துல யாரு, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி. நம்பர் 1 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. நம்பர் 1 முதல் வரக்கூடிய பயிற்சி ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 16 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு, இங்க ரிஷபத்துக்கு. 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு சுக்கிரன் இணைவு 11ஆம் இடத்துல லாபத்துல நிக்குது உங்களுக்கு. நான் இங்க கெட்டது சொல்ல முடியல, கெட்டது சொல்ல முடியாது. புதன் ஆட்சி பலம், இதுக்கு முன்னாடி ஆட்சி பலம் கிடையாது. இப்ப ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதார வருமானம் அவமானத்தை நிறைய கஷ்டத்தை கொடுத்துறாரு. நான் யாருடைய ஜாதகத்தை தசாபதி சரி இல்லையா நான் சொன்னல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அவருக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு தரங்களை கொடுத்துருப்பாரு. செலவுகள் டபுளா இருந்திருக்கும். நிறைய பொருள் இழப்புகள், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில் உத்தியோகத்துல நிறைய கஷ்டங்கள். மீன தொழில் உத்தியோகத்துல, குடும்பத்துல நிறைய வரவிட செலவுகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள். இதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை கண்ட சனி என்ன பண்ணுச்சு, எனக்கு எதிரி கொண்டாந்து வச்சுச்சுங்க, என் மேல வழக்கு கொண்டாந்து வச்சுதுங்க, என் மேல வீண் பழியை கொண்டாந்து வச்சுச்சுங்க, திருமணத்துல ஒரு நிறைய தடங்களை கொடுத்துச்சுங்க, படிப்பு கல்வியை சரியான ஒரு அமைப்பை கொடுக்கலங்க, எதிர்பார்த்த அளவுக்கு படிப்புக்குள்ள நல்ல இடத்துல ஒரு சீட்டு கிடைக்கலங்க,
மேல் படிப்பு பட்ட படிப்புல ஒரு தடங்கள், பூர்வீக சொத்துல ஒரு கலகம், ஒரு இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கணும், அந்த இடத்த விற்க முடியல, இப்படி அந்த இடத்த விற்க முடியல. இடம் பூமி கணவனை ஒற்றுமை நிறைய தடங்களை பார்த்தது யாருங்க? கன்னி கன்னி கன்னி. நிறைய அவமானம் நிறைய தடங்களை சந்திச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார்? கன்னி ராசிக்காரங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நம்ம ஏன் எல்லா வீடியோ சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, அப்பதான் நம்ம போட ஆன்மீக உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இனிதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய நேரம் நெருங்குது. எப்படி நல்ல விஷயத்துக்கான நேரம் நெருங்குது. தைரியமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துருங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல 2 கிரகம் பலமா உட்காந்துருக்கு. உங்க ராசி அதிபதி ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. இனிமே எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்படி எதுக்குமே கவலைப்படாதீங்க. வேலை இல்லைன்னு எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க? எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்துல ஒரு 4 மாசமா நிம்மதி இல்லாம இருக்கீங்க? உங்களுக்காண்டி இப்ப சொல்றேன், வேலை உத்தியத்துல பயங்கரமான வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும். அது உள்ளூரா இருக்கட்டும், இல்ல வெளியூரா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும். வேலை உத்தியோகம் நல்ல ஒரு வேலையாக வரணும். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான், அங்க ராகு உட்காந்துருக்காரு. வேலை பார்க்காத அதிகாரி, மேல் அதிகாரி உங்களை அப்படியே அடிச்சு உட்கார வச்சான். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் உங்களுக்கு நல்ல நிம்மதி இல்லை. இப்ப குரு பயிற்சியாகி நேரா சனி பகவானை பாக்குறாரு. 6ஆம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு. நல்ல வேலை, சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை, உங்களுக்கு கீழே உள்ளவன் எல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். இப்ப நான் சொல்ற வேலை உத்தியோகத்தை சொல்றேன், பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகலாம். நிறைய ஒரு அமைப்பு பார்க்கலாம். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது. உங்க மேல எந்த ஒரு கேஸ் போட்டிருந்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எந்த ஒரு உங்க மேல தலைக்கு மேல கேஸ் இருக்கட்டுமே, அந்த கேஸ் எல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். அதாவது வீடு, இடம், பூமி, சொத்துல ஏதாச்சும் விற்க முடியாத சொத்து இப்ப வித்து போகலாம். நான் காரணம் சொல்லிடுறேன். 11ஆம் இடத்துல இருந்து 2 கிரகம் 5ஆம் இடத்தை பாக்குது. ஆழ்மனை எண்ணத்தை பாக்குது. அப்ப பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு அமைப்பா இருக்கு கன்னிராசியை பொறுத்தவரை. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்கு எல்லாமே நல்ல நேரம் தான். இனிமே நீங்க கெட்டதை திங்க் பண்ணக்கூடாது. எப்படி கெட்டதை திங்க் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியம், திருமணம் மெயினா பாருங்க. குழந்தை பாக்கியம், திருமணம், காதல் திருமணம், இது எல்லாமே கைக்கூடி வருங்க. சகோதர சகோதரி, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவமனைக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. இனிமே மருத்துவ செலவு வராது, பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஏன்னா கிரகம் நல்லா புதன் ஆட்சி பலம், புதன் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இனிமே உடம்பு போதே வராது. நம்ம உடம்ப நல்லா பார்த்தோன்னா எப்போ சம்பாதிச்சுக்கலாம். நண்பர்கள், கூட்டாளி, அரசியல் தொடர்பு நல்லா பாருங்க. அரசியல களை கட்டும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட் இருக்கும். கன்னிராசி பொறுத்தவரை நீங்க கவலைப்படாம நான் அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க. இனிமேதான் அரசாங்கத்துல நீங்க சாதிக்கக்கூடிய நாள். கன்னிக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா? எத்தனை பேருக்கு வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை சரியாகும் பார்த்துக்கு. ஏன்னா எல்லா கிரகம் பாருங்க, புதன் வந்து 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவத்தை கொடுப்பார். ஒரே இடத்துல உங்களை உட்கார வைப்பார். தொழில பண்ண வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இது எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். இனிமேதான் நல்ல யோகமே உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா என்னால கெட்டல சொல்ல முடியல. ஏன்னா நல்ல அமைப்பாக வருது. கிரக அமைப்பு அப்படி இருக்குதுனால சொல்றேன். அதே மாதிரி லாட்டரி எடுக்கணும்னு ஆசை இருக்கா? எடுங்க. இப்ப அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதக பதம் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் 100க்கு 100% வேலை செய்யும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லாட்டரி சீட் கண்டிப்பா உண்டு. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா. ஏன்னா 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் பாக்குது. கண்டிப்பா யோகம் இருக்கு. வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க கண்டிப்பா ஜாதக பாருங்க, தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா ஐடிஐ ஃபீல்ட சாதிப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு, உணவுத்துறை, அடுத்து ஆசிரியர் வேலை, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். நீங்க கவலைப்படாம தைரியமா இந்த மாசம் கிரக அமைப்பு ஜூன் மாசத்துல பக்காவா இருக்கு. கன்னிக்கு இப்ப நட்சத்திர பலங்க போமா. அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், பயங்கரமான திறமையான குணம் கூட நிறைய இருக்கும் உத்திரத்துல பிறந்துட்டாவே. கவலைப்படாம உத்திரத்துல உள்ளவங்க கண்டிப்பா தைரியமா இறங்குங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உத்திரத்துல பிறந்தது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தொழிலோ வேலையோ உத்தியோகம் எதாட்டாலும் இறங்கி பாருங்க, செம்ம ஒரு மாற்றம் இருக்கும்.
ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாவார் இருப்போம் ஜூன் 15க்கு அப்புறம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேடி வரணும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்து உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம். வேலை பார்க்கறதுல ஒரு உயர் பதவி கிடைக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். நிறைய கற்பனை, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய, நிறைய ஒருத்தரை கவரக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும் அஸ்தத்துல பிறந்தவங்க. கவலையப்படாதீங்க, அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியம் எல்லாமே அஸ்தத்துல பிறந்தவங்க சூப்பரா சாதிக்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்தத்துல பிறந்தா எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இறங்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். சித்திரத்தை பிறந்துட்டா கவலையப்படாதீங்க. சித்திரை பிறந்தவங்க இனிமே தான் நல்ல யோகம் இருங்க. செவ்வாய் வந்து நல்லா பலமா 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. எப்போ வர்றாரு? கரெக்டா ஜூன் 16க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா தடங்களும் வந்துச்சுங்க. வருமானம், கணவன் ஒற்றுமை, திருமணத்தை தடங்கள், நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க. இப்ப வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், நல்ல ஒரு இடமாற்றம், மெயினா கட்டிடத்துறை, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, வீடு வாங்கி விற்கிறது போன்றது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும்.